வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. சோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எதுக்காக ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி சொல்லி ட்வீட் போட்டாரு, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட கிராமப்புற பகுதியில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருக்காங்க போன ஆட்சியில். ஆனால் அனுமதி தரவே இல்லை. இன்னைக்கு நாளைக்குன்னு அனுமதி தராமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. எதுக்காக அனுமதி தர்றதுக்கு இவ்வளவு காலதாமதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு, பணம், துட்டு, மணி இது கொடுக்கலைன்றதுக்காக தான் இந்த இழுவை இருந்திருக்கு. கலைவாணி கல்வி மையம் அப்படின்ற அந்த பள்ளி மாணவர்களுக்கு, அதுவும் கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வியை கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடம். இலவச கல்வி கொடுக்குற பள்ளிக்கூடத்துக்கு எதுக்காக பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் புரியாமையே இருந்திருக்காங்க. அதனால அனுமதியும் இழுத்தடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கு. இப்ப திமுக ஆட்சி முடிஞ்சு தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதுல இந்த கலைவாணி கல்வி மையமும் ஒண்ணு. அதனால நிறைய கிராமப்புற மாணவர்கள் இலவசமா கல்வி கற்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கு. எங்க கிராமப்புற பகுதியில இந்த கல்வி மையம் வர்றதுக்கு உதவியா இருந்த முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். இந்த ட்வீட் மூலியமா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரிய வருது. ஒன்று, தாவேகா அரசு எந்த ஒரு லஞ்சம் லாவண்யமும் வாங்காம கல்வி நிலையங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதனால நிறைய மாணவர்கள் பயனடைகிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்கறது கூட லஞ்சம் வாங்கிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்ப எந்த அளவுக்கு போன ஆட்சியில லஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.